வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்த உதவும் ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி 23 திங்கக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை வந்து பாதியாக குறைஞ்சிருச்சு. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி பூக்களோட விலையுமே குறைஞ்சிருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் மூர்த்த நாளாக இருந்ததுனால பூக்களோட விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு பூக்களோட விலை வந்து குறைஞ்சிருக்குங்க. பூக்கள் வாங்குறவங்க இன்னைக்கு தாராளமாக வாங்கலாம். இன்னைக்கு மல்லிகைப்பூ வந்து கிலோ 400 ரூபாயா விலை குறைஞ்சிருக்கு. சிவப்பு ரோஜா கட்டு வந்து 180 ரூபாயா விலை குறைஞ்சிருக்கு. முல்லைப்பூ கிலோ 350 ரூபாய், ஜாதி மல்லி கிலோ 300 ரூபாய், கனகாம்பரம் கிலோ 700 ரூபாய், சாமந்தி மஞ்சள் கிலோ 100 ரூபாயா விலை குறைஞ்சிருக்கு. சாமந்தி வெள்ளை கிலோ 100 ரூபாயா விலை குறைஞ்சிருக்கு. பன்னீர் ரோஜா பூ வந்து 100 ரூபாய், பெங்களூர் ரோஜா பூ கிலோ 200 ரூபாய், சம்மங்கி பூ கிலோ 100 ரூபாய், அரளிப்பூ கிலோ 150 ரூபாய், செண்டு மல்லிப்பூ கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று வந்து இன்னைக்கு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. துளசி ஒரு கட்டு வந்து 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மறிக்கொழுந்து பூ கிலோ வந்து 30 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுடைய பட்ஜெட் இன்னைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன்னா மல்லிகைப்பூட விலை வந்து நேற்று இருந்ததை விட பாதியா குறைஞ்சிருக்கு. 6ஆம் மார்க்கில் கீழே பார்த்துருக்கிற பூக்களோட விலை நேற்று இருந்ததை விட குறைஞ்சிருக்குங்க. பூக்களை எப்பயுமே வந்து கிலோ கணக்கில் வாங்கி உங்களுக்கு பூ கெட்ட தெரிஞ்சுன்னா வீட்டிலேயே கட்டிட்டீங்கன்னா விலை குறைவாக பண்ண முடியுங்க. இல்லை பூக்கள் குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியவே பூவா மாலையாக கட்டி விற்கிறாங்க. அங்கே கூட உங்களால் மொத்த விலையில் விலை குறைவாக வாங்கிக்கிற முடியும். நம்ம சேனலில் டெய்லியுமே இன்னைக்கு என்னென்ன காய்கறிகள் வாங்கினா லாபம், என்னென்ன பழங்கள் வாங்கினா லாபம் அப்படிங்கிற விலை குறைவாக இந்த சீசனில் கிடைக்கிற பொருட்களை வீடியோவாக வெளியிடுறோம். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்டில் காய்கறிகள், பூக்கள், பழங்களோட விலை என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு மார்க்கெட்டுக்கு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு விலை குறைவான பொருட்களை ஈஸியாக வாங்க முடியும். நாளைக்கு என்ன விலைன்னு பார்க்கலாம். நன்றி.